ஈவே ராமசாமி நாயக்கர் 1931 டிசம்பர்ல தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி ரஷ்யா, ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை சுத்தி பார்க்க போனாரு. இந்த பயணத்தை பத்தி அவரோட வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள்ல ஒரு சில தகவல்கள் மட்டும் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு புத்தகமான தமிழர் தலைவர் அப்படிங்கிற புத்தகத்தின் 141வது பக்கத்துல அவரோட இந்த வெளிநாட்டு பயணம் பத்தியும் அங்க இருந்த சமதர்ம இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களை ஈவேரா சந்திச்சு பேசினதை பத்தியும் எழுதியிருந்தாங்க. அப்படியே போற போக்குல நிர்வாண சங்கங்களுக்கும் சென்று அவர்களுடைய உண்மை நோக்கங்களையும் உணர்ந்தார்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நிர்வாண சங்கத்துல போய் அப்படி என்ன நோக்கத்தை உணர போனாரு? இதை பத்தி வேற ஏதாவது தகவல் அந்த புத்தகத்துல இருக்கான்னு தேடி பார்த்தா வேற எதுவுமே இல்லை. சரி, வேற ஏதாவது புத்தகத்துல இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போதுதான் தஞ்சை மருதவாணன் எழுதிய இவர்தான் பெரியார் வரலாற்று சுருக்கம் ஆண்டு வாரியாக அப்படிங்கிற புத்தகத்துல பல நிர்வாண சங்கங்களுக்கும் சென்று அவர்களுடன் கலந்து பழகினார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனா அந்த புத்தகத்திலையும் வேற எந்த விரிவான குறிப்புகளும் இல்லை. அப்படி எதுக்கு தாண்டா நிர்வாண சங்கத்துக்கு போயிருப்பாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் இன்னொரு புத்தகம் கிடைச்சது. அதாவது ஏஎஸ் வேணு அப்படிங்கிறவர் எழுதிய பெரியார் ஒரு சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்துல பக்கம் 36ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, காம வெறியை தடுத்து பால் உணர்ச்சிக்கு எல்லைக்கோடு அமைக்க மேலை நாடுகளில் நிலவும் நிர்வாண இயக்கத்தையும் நம் நாட்டில் புகுத்த நினைத்து பெரியார் ஒரு சில நாட்கள் தாமே நிர்வாண இயக்கத்தை கடைபிடித்து பின்னர் பழையபடி தம்மை மாற்றிக்கொண்டார் என்பது வியப்பாகும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த நிர்வாண சங்கத்துக்கு போனது மட்டும் இல்லாம அதை தமிழ்நாட்டிலையும் புகுத்த நினைச்சிருக்காரு ஈவேரா. இந்தியா அண்ட் தி வேர்ல்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி 20th செஞ்சுரி அப்படிங்கிற புத்தகத்துல பெரியார் ஈவேராஸ் சோவியத் அண்ட் யூரோப்பியன் டூர் 1932 அப்படிங்கிற கட்டுரையில பெர்லின் வருகையின் முக்கிய அம்சம் பெரியாரின் நிர்வாண சங்கத்தை பார்வையிட்டதாகும். நிர்வாண இயக்கம் என்பது அந்த நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனியில் அதன் தோற்றம் இருந்தது. இந்த இயக்கம் கற்பனாவாத கருத்துக்களை கொண்டவர்களை மகிழ்வித்தது அப்படின்னு ஜெர்மனியில நிர்வாண சங்கம் இருந்ததை பத்தி விரிவா குறிப்பிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து 120வது பக்கத்துல சுமார் 20 முதல் 30 பேர் வெயிலில் குளிப்பதையும் குளிர்ந்த நீரில் குளிப்பதையும் உடற்பயிற்சி செய்வதையும் பெரியார் பார்த்தார். ராமநாதனும் இந்த குழுவில் நிர்வாணமாக சேர்ந்தார். எஞ்சி இருக்கும் ஒரு புகைப்படத்தில் பெரியார் சாவகாசமாக இருப்பதையும் ராமநாதன் தன்னை மறைக்க முயற்சி செய்வதையும் காணலாம். பெரியார் மாதாந்திர சந்தா 40 ஃபென்னிங்ஸ் செலுத்தி சோனே லுஃப்ட் அண்ட் ஃப்ரைகோபோ குல்ச்சர், அதாவது சூரியன், காற்று மற்றும் நிர்வாணம் என்ற நிர்வாண திரைப்படத்தை பார்த்தார். அதாவது 400 பேர் நிர்வாணமா இருந்த இடத்துல ஈவேராவும் நிர்வாணமா இருந்திருக்காரு. பொதுவாக நாமெல்லாம் படம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு தடவை டிக்கெட் எடுத்து தான் பார்ப்போம். ஆனா இந்த ஈவேராவோ மாத சந்தா செலுத்தி நிர்வாண படத்தை பார்த்திருக்காரு. அந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா எஞ்சி இருக்கும் ஒரு புகைப்படத்தில் பெரியார் சாவகாசமாக இருப்பதையும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா அந்த புத்தகத்துல எந்தவித புகைப்படமும் இல்லை. நாம இணையத்துல தேடி பார்க்கும்போது இந்த ஒரு படம் கிடைச்சது.